ஒவ்வொரு கயிறுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. சில கயிறுகள் வந்து நல்லது நடக்கும், சில கயிறுகள் கெட்டது நடக்கக்கூடிய விஷயம் வந்துடும். இது வந்து கட்டினோம்னா நமக்கு வந்து என்ன ஆகுனா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட சக்தி எல்லாம் போயிடும். பில்லி சூனி எதுக்கக்கூடிய விஷயமும் இருக்கும், அதே மாதிரி தனவசியத்துக்கு உண்டான விஷயமும் சொல்கிறேன். இந்த கயிறு வந்து அந்த மாதிரி இடத்துல கட்டக்கூடாது. இது கட்டினா கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் உருவாக்கிறோம். ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும். கோயிலுக்கு திருப்பதி போவாங்க, சபரிமலைக்கு போவாங்க, அவங்கெல்லாம் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கயிறுகள் வாங்கின்னு வருவாங்க. இந்த கயிறுகள் வாங்கின்னு வருவாங்க, இல்லை சாமியாருங்க பூசியறிங்க வந்து கயிறு கட்டுவாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு கயிறுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. இப்போ வந்து நம்ம கயிறு வந்து பார்த்தோன்னா கட்டுறதுன்னா இப்போ வந்து மனிதனுக்கு வந்து கையில் கட்டக்கூடிய கயிறு, சில கயிறுகள் வந்து நல்லது நடக்கும், சில கயிறுகள் கெட்டது நடக்கக்கூடிய விஷயம் வந்துடும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து போகிறங்க ஒரு மந்திரவாதி கட்டுக்கலாம், ஒரு கோயிலுக்கிறோமோ அந்த கோயிலில் போய் கட்டுறாங்கன்னா நம்ம வந்து என்ன கயிறு கட்டணும்னா சிவப்பு கயிறு. இப்போ வந்து பார்த்தோன்னா பொதுவாக சிவப்பு கயிறு கட்டலாம். சிவப்பு வந்து எப்பவுமே வசியத்துக்கு உகந்தது. ஏன்னா நான் கூட பாரு வேஷ்டி அதிகமாக போட்டுருப்பேன், சிவப்பு கட்டலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீலம், அப்படி இல்லைன்னா பச்சல், அப்படி இல்லைன்னா மஞ்சள். இது வந்து பார்த்தோன்னா நீங்கள் இந்த கலரெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கட்டலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா இதுலேயே வந்து பார்த்தோன்னா சிவப்பில் வந்து நீங்கள் அகோரமாக வந்து பார்த்தோன்னா இந்த கெட்டது தீ சக்தி பில்லி சூனியம் இந்த டிஸ்டி ஓம்பலெல்லாம் இருக்குதுன்ட்டு காளி கோயில்லையோ ஒரு அங்காளம்மா கோயில்லையோ இதை வந்து நம்ம கட்டிட்டு வந்துடலாம். இது வந்து கட்டினோம்னா நமக்கு வந்து என்ன ஆகணும்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட சக்தி எல்லாம் போயிடும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நீங்கள் இதுலேயே கூட வராகி கோயிலில் போய்ட்டு பச்சை கயிறு கட்டலாம். அந்த பச்சை கயிறு கூட வந்து பார்த்தோன்னா அந்த அம்மாவை நினச்சி நம்ம பில்லி சுனியும் கெட்டது டிஸ்டி ஓம்பலுன்னு நினச்சி அந்த சாமி மேலே போகிற கயிறை கூட கட்டிக்கலாம். பச்சை வந்து இன்னொரு விஷயம் இருக்கும், பில்லி சூனி எதுக்கக்கூடிய விஷயமும் இருக்கும், அதே மாதிரி தனவசியத்துக்கு உண்டான விஷயமும் பச்சை கயிறில் இருக்குது, அதுவும் பண்ணிக்கலாம். அதே வந்து பார்த்தோன்னா மஞ்சள் கயிறு, மஞ்சள் கயிறு கூட நீங்கள் என்ன பண்ணணுன்னா மஞ்சள் கயிறும் வந்து தனவசியம் வசித்தன்மை இருக்கும், அதுவும் வந்து நீங்கள் கட்டலாம். அதே மாதிரி நீளமும் வந்து பார்த்தோன்னா வசி சம்மந்தப்பட்ட கயிறு, இதுவும் நீங்கள் வந்து கட்டிக்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை கட்டிட்டு வந்துடுறோம். கட்டிட்டு வந்து என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து நம்ம வலது கையில் தான் கட்டணும், லெஃப்ட் கையில் இந்த கயிறை கட்டக்கூடாது. இந்த வலது கையில் நம்ம கட்டும்போது என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட ஆற்றல்லாம் டக்குன்னு வெளியே போயிடும். மேக்ஸிமம் நான் கூட அடிக்கடிக்க சொல்லுவோம், முன்னெல்லாம் வந்து பார்த்தோன்னா நான் பேயெல்லாம் ஓட்டும் போது சாதாரண இந்த கயிறே கட்டி அனுப்புவோம். அப்போல்லாம் ஆரம்ப ஸ்டேஜில் அந்த மாதிரி ஒரு கயிறிலே நம்ம மந்திரங்கள் சொல்லி கட்டினா கண்டிப்பாக எல்லாமே விளைகிறோம். இதிலே வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போ வசித்தன்மைக்கு வேணும், வசி வேலை செய்யணுன்னா நம்ம என்ன பண்ணோம், ஒரு கணபதி மந்திரத்தை இந்த கயிறில் என்ன பண்ணாங்கன்னா ஓம் கம் கணபதி வசி வசி சுவாகான்னு சொல்லி நம்ம இதிலே தொழில் வசி வசி சுவாகான்னு சொல்லி இந்த கயிறை வந்து 11 முடிச்சு அல்லது 21 முடிச்சு, இதை வந்து ஒவ்வொரு முடிச்சும் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா மந்திரம் சொல்லி இந்த கயிறை கட்டணும். அப்படி கட்டினா நம்ம உடம்பு என்ன ஆகுனா நம்ம உடம்புல படும்போது அந்த தொழில் வசி சக்தி நமக்கு என்ன ஆகுனா உற்பத்தி ஆகும். அதே மாதிரி அது தொழிலில் நம்ம போகிற காரியங்கள் நல்ல விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஆரம்பிச்சிடும். இதை வந்து நீங்கள் கணபதி கோயில் மேலே இருக்கிறதுக்கு கட்டிக்கலாம், இல்லை அம்மன் கோயில் இருக்கிறதுனால வசின்னா வசி நம்ம தொழில் வசி சம்மந்தப்பட்டதுக்காக கட்டிக்கலாம். இல்லை அதே ஒரு உடம்பு சரியில்லை, கை கால் விட்டு போது டயர்டாக இருக்குது, இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா காளி கோயிலில் அங்காளங்களில் மற்ற தெய்வங்கள் எங்கன்னா மேலே உக்கிரமான தெய்வம் மேலே இருக்கும்போது அது வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணோன்னா அது உக்கிரமாக இருக்கிற அந்த ஆற்றல் அந்த கயிறுக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் விளக்கக்கூடிய விஷயம் வந்துடும். அந்த கயிறுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா 11 முடிச்சு இல்லை 21 முடிச்சு அதை நீங்கள் கட்டிட்டு என்ன பண்ணுங்கன்னா நம்ம உடம்புல இருக்கும்போது அந்த கயிறை கண்டிப்பாக சொல்கிறோம் உடம்புல இருக்கிற எல்லா விஷயம் போயிடும். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கருப்பு கயிறு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் கருப்பு கயிறு வந்து கையில் கட்டக்கூடாது, வலது கையில். இந்த கயிறு கருப்பு கயிறு வந்து வலது கையில் கட்டுறதுனால என்ன ஆகுனா கோபத்தன்மை அதிகரிக்கும். இப்போ கோவத்தன்மை அதிகரிக்கும், சில விஷயங்கள் வந்து ஆப்போசிட்டை நடக்கரிச்சிடும். அதனால் தயவுசெய்து சொன்னால் கருப்பு வந்து கைக்கு கட்டுறது சாத்தியம் கிடையாது என்னை பொறுத்தவரையும். நீங்கள் வந்து மற்ற எந்த கைனாலும் கட்டிங்க, வலது கையில் அப்படி பண்ணிங்க. அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதே கயிறை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு கயிறுக்கு எவ்வளோ டைம் வந்துன்னா நம்ம சொல்லிக்கூட மந்திரங்களோ அந்த தெய்வம் மேலே போகும்போது ஒரு தெய்வ சக்தி இருக்கும்போது மினிமம் ஒரு 48 நாள் அல்லது 48 நாள் இல்லை 3 மாதம், இது ஏதாவது ஒரு விஷயம் தான் ஒரு கயிறுக்கு சக்தியே இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கயிறுக்கு சக்தி இருக்காது, நீங்கள் அவுத்து போட்டுடலாம். இதில் வந்து இன்னொன்று நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கயிறை வந்து நம்ம அவுக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா அவுத்து போயிட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ திருப்பதி கோயிலில் கூட பாருங்கள் அந்த சைட்லலாம் கட்டி விட்டுருவாங்க, இல்லை கோயில் அங்காளம்மா கோயிலில் சைடில் கட்டணும். அந்த மாதிரி தெய்வம் சொல்கிறேன் இந்த கயிறு வந்து அந்த மாதிரி இடத்துல கட்டக்கூடாது. இது கட்டினா கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் உருவாக்கிறோம். ஏன்னா ஒரு புனிதமான இடத்துல இந்த கயிறை போயிட்டு நீங்கள் அவுத்து கட்டுறது ஜன்னலில் அந்த போகிற நிற்கிற இடத்துல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தவறு. இதை தெய்வம் சொல்கிறேன் யாரும் செய்யாதங்க. அதே மாதிரி இந்த கயிறை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அவுத்துட்டுங்கன்னா கண்ட இடத்துல தூக்கி போட்டுறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதை எடுத்து போடுங்க, அதை யாராவது ஒரு மெரிப்பாங்க, அதெல்லாம் எவ்வளோ ஒரு தவறுதலான விஷயம். என்னை பொறுத்தவரையும் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் முடிஞ்சுன்னா இந்த கயிறு நெஞ்சிச்சுன்னா அவுத்து ஓடுற தண்ணியில்
இல்லை கிணத்துல இந்த மாதிரி இடத்துல இந்த கயிறை போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்க உங்களுக்கு பாதிப்பு வராது. நீங்கள் கண்ட இடத்துல போடுறது இல்லை கோயில்களில் போய் எடுத்து கட்டுறது இது மாதிரி தயவு சொல்கிறோம் அந்த கயிறை யூஸ் அப்படி பண்ணவே பண்ணாதுங்க. அது பண்ணுறது நீங்கள் கயிறே கட்டாதுங்க, தயவுசெய்து சொல்கிறேன், புரியுதுங்களா? நீங்கள் வந்து யார் ஒருவர் இந்த கயிறை வந்து மனசார கட்டிக்கிறீங்களோ ஒரு 3 மாதம் இல்லை 48 நாள் எந்த இடத்துல ஒரு சாமியார் கட்டியோ ஒரு குறி சொல்கிறவங்க கட்டியோ இல்லை ஒரு மந்திரவாதி கட்டியோ நீங்கள் போனால் ஒரு 48 நாள் இல்லை 2 48 நாள் 3 அதுக்கப்புறம் திரும்ப போய் இந்த கயிறை மாற்றிக்கினுங்களா இந்த கயிறிலே சகல நன்மைகள் உண்டாகும், சகல பிரச்சனைகளுக்கும் இதில் தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி இந்த கயிறு இருக்கிற இடத்துல வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு எனர்ஜி வரும். இப்போ ஒருத்தர் தூங்கின்னு இருப்பாங்க, டயர்டு இருக்கும், இல்லை சுறுசுறுப்பு இருக்காது, ஒரு மந்தமாக இருக்கும். எல்லாருமே மேக்ஸிமம் கட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த பாரு நான் கூட கட்டியிருக்கிறேன் சிவப்பு கயிறு, அதனால் எல்லாமே கட்டிக்கலாம், இது ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் எந்த கயிறுனாலும் மந்திரங்களை சொல்லி இந்த கயிறு கட்டினா கண்டிப்பாக அந்த மந்திர சக்தியாகப்பட்டது இல்லை தெய்வங்கள் மேலே போட்ட அந்த கயிறை எடுத்து கட்டினா கண்டிப்பாக நிறைய பேர், ஏன்னா நான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நம்ம கிட்ட இருக்கிற கயிறை வாங்கிட்டு போய் கட்டி அந்த பசங்க நல்லா இருக்கிறாங்க, நல்லா ஆக்டிவ் இருக்குது, நல்லா தூங்குறாங்க, இல்லை போயிட்டு நீ மலையனூருக்குலேருந்து நான் கயிறு வாங்கிக்கிறேன் அப்போ வந்து பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் எவ்வளோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே வந்து பார்த்தோன்னா ஒரு தெய்வத்து மேலே இந்த கயிறை போட்டு கொடுத்தாங்கன்னாவே அந்த தெய்வம் உங்களுக்கு வந்து அது சில விஷயங்கள் அந்த கெட்ட வைப்ரேஷன் எல்லாம் வெளியே போயிடும். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கயிறுடைய பலனை நீங்கள் தெரிஞ்சு முழுமையாக அந்தந்த நேர காலகட்டத்தில் இந்த கயிறை கட்டிங்க, குறிப்பிட்ட நாளில் அது அறுத்து தண்ணியிலையோ இல்லை எங்கன்னா காட்டு ஓரம் கால் படாத இடத்துல அந்த மாதிரி போட்டுருங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாயா.